பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை மாநகர காவல்துறை எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 30 பேர் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை மாநகர காவல்துறை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த கொலை வழக்கில் 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்திரன், குற்றப்பத்திரிகையில் என்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். முதல் கட்டமாக தான் இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பெரம்பூரில் தனது வீட்டருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதுவரைக்கும் மறைந்த சுரேஷின், அதாவது ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அவரது கூட்டாளிகளான குன்றத்துறை சேர்ந்த திருவேங்கடம் உள்ளிட்ட முதல் கட்டமாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் முக்கிய பிரமுகரான அஸ்வத்தாமன் உள்ளிட்ட பலர் இந்த வழக்கில் இதுவரைக்கும் 28 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த 28 பேரும் தற்போது குற்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை திருவேங்கடம் உள்ளிட்ட ஒரு சிலர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றப்பத்திரிகையில் 50 பக்கங்கள் கொண்ட இந்த இதில் 5000 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 28 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோருடன் சேர்த்து 30 பேர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றப்பத்திரிகையில் முதல் நாள் இந்த A1, A2, A3 இந்த முதல் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து தற்போது வரை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. அதன் பின்னரே இந்த A1 என்பவர் தான் இந்த திட்டம், A1 என்பவருக்கு தான் இந்த காரணம் என்பது குறித்து ஒரு விசாரணை முழுமையான தெரிந்த பின்னரே இந்த குற்றப்பத்திரிகையானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 28 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் குற்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் இவர்களை கைது செய்வதற்குண்டான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணன், அதாவது கடந்த 3 மாதங்களாக குற்றப்பத்திரிகை, அதாவது 3 மாதங்கள் இந்த விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.